சேனலுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்கு. இது மானிட்டைசேஷன் ஆன சேனல். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி பிரச்சனை வந்தால் நீங்கள் சரி பண்ணுங்கள். ஏன்னா ஃப்யூச்சரில் மேபி ப்ராப்ளம் வரலாம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நாட் அவைலபிள் +-1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதுக்காக கொடுத்துருக்காங்க? ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா ஓன் கண்டென்ட் தான் போட்டுட்ருக்காங்க. எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க லைவ் போடும்போது இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சில மியூசிக் வந்து பேக்ரவுண்டில் ப்ளே ஆகிருக்கு. மியூசிக் அண்டு சவுண்ட்ஸ் அண்டு சாங்ஸ் இதெல்லாம் ப்ளே ஆகிருக்கு. ஸோ யூடியூப் பார்த்தீங்கன்னா மைல்டாக நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏஐ வச்சு டிடெக்ட் பண்ணும். அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போது சில மியூசிக் எல்லாம் இந்தியாவில் மட்டும்தான் பார்க்க முடியும். வெளிய கண்ட்ரிஸ், அதாவது அதர் கண்ட்ரீஸில் பார்க்க முடியாது, பிளாக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால தான் இப்போது இவங்க இந்த லைவ்ல ஏதோ ஒரு மியூசிக் ப்ளே ஆயிருக்கு. அந்த மியூசிக் பார்த்தீங்கன்னா வேற கண்ட்ரியில் அலோட் கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது தான் நாட் அவைலபிள் +-1 கொடுத்துருக்காங்க. ஒரு சில கண்ட்ரீஸ்க்கெல்லாம் அவைலபிள் கிடையாது. ஸோ இதனால் ஏதாவது ப்ராப்ளமான்னு பார்த்தா கிடையாது. ஆனால் இது அதிகமாக இல்லாமல் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா எல்லா கண்ட்ரீஸ்க்குமே உங்களுடைய வீடியோ வியூஸ் பண்ணால் தான் நல்லது. ஸோ அதே மாதிரி இது சில டைமில் காப்பிரைட் கிளைமாக கூட மாறலாம். ஸோ இப்போவே இது காப்பிரைட் கிளைம்க்கு ஈக்குவல் தான். ஸோ உங்களுடைய க்ரோம் பேஜில் போயிட்டு காப்பிரைட் கிளைம் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி இருந்தால் அந்த மியூசிக்கை எரேஸ் அண்ட் மியூட் இல்லைனா வந்து டெலீட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக ஜூலை 15க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் சேனல் ரொம்ப சிவியராக பார்த்தீங்கன்னா செக் பண்ணப்படுவாங்க. ஏன்னா அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, நியூஸ் சேனலில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்கள் சேனலை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி வரது 1 or 2 ஓகே. நிறைய வந்துச்சுன்னா உங்களுக்கு சடன்லி வியூஸ் குறையும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காப்பிரைட் கிளைம் வரும். அதுக்கடுத்து ஸ்ட்ரைக் வரும். ஒரு ஸ்ட்ரைக், 2 ஸ்ட்ரைக், 3 ஸ்ட்ரைக் வந்துடுச்சுன்னா உங்கள் சேனல் டிசேபிள் ஆகும். ஸோ இது போல் பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. கண்டிப்பாக இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா உங்கள் சேனலுக்கு திரும்பவும் சொல்கிறேன், பாதிப்பு அந்தளவுக்கு இருக்காது. இது ஸ்ட்ரைக்கும் கிடையாது, மானிட்டைசேஷன் இருக்கும். ஆனால் உங்கள் வீடியோ மற்ற நாடுகள், ஒரு சில நாடுகளுக்கு பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அந்த கண்ட்ரிஸ்க்கு வியூஸ் போகாது. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி வராமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக நல்லா புரிஞ்சுக்குங்க, உங்கள் சேனலுக்கு இது மட்டும்தான் ப்ராப்ளமாக வரும். ரிப்பீட்டட் காப்பிரைட் ஸ்ட்ரைக், அதாவது 3 ஸ்ட்ரைக் வந்தால் சேனல் க்ளோஸ். நெக்ஸ்ட்டு ரீயூஸ்டு ரிப்பீட்டட் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக வரும். கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அது மட்டும் இல்லை, கம்மிங் சூன் ஜூலை 15 மாஸ் ப்ரொடியூஸ்டு கண்டென்ட் அப்படின்னு ஒரு பிக்கஸ்ட் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட்டு எல்லாமே அவேர்னஸாக இருங்க. உங்கள் சேனலை இந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு சரி பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு ஒரு வீடியோவை நம்ம மேக் பண்ணி கிரியேட் பண்ணி நம்ம கொண்டுட்டு வந்தாலும் யூடியூப் வந்து ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு மானிடைஸ் கொடுத்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏஐ வச்சு போட்டிருந்தாலும் கொடுத்துட்டாங்க, அதர் கண்டென்ட் எடுத்து போட்டு மாடிஃபை பண்ணியிருந்தாலும் கொடுத்துட்டாங்க. ஆனால் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவியராக நம்மளை செக் பண்ணுறாங்க. மானிடைசேஷனுக்கே ரொம்ப பிரச்சனை. லைக் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் 11 லேப்லலாம் இருந்து மியூசிக்கை எடுத்து போடுறீங்க, அதில் ஃப்ரீ தான். பட் ஆனால் யூடியூப் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே செக் பண்ணுறாங்க. ஸோ ரிப்பீட்டடாக யாராவது யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு ஃப்ரீ மியூசிக் வேணும்னா நம்மளுடைய யூடியூப் சேனல்லையே நிறைய thousands மியூசிக்ஸ் இருக்குது யூடியூப்லேயே. ஸோ அதை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அதர் சோஷியல் மீடியாவிலேருந்து எடுத்து யூஸ் பண்ணாதீங்க. உங்களுடைய உழைப்பு வீண் போகிடும். அது மட்டும் இல்லை, மற்றவங்களுக்கு வியூஸ் போகுது அப்படின்ட்டு அதை தூக்கி அப்படியே போடாதீங்க. ஸோ இப்போ யூடியூப்பில் வந்து வியூஸ் போகாமல் இருக்க நிறைய காரணங்கள் இருக்குது. இப்போது நான் இந்த கண்டென்ட்டை போட்டேன்னா இதே போல் இன்றைக்கி 10 கண்டென்ட் போடுவாங்க. ஸோ மக்கள் எந்த வீடியோவை அதிக நேரம் பார்க்குறாங்களோ அதுதான் புஷ் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். ஸோ அவங்களது நல்லா போதே, நம்மளது நல்லா போலையே, அதே கண்டென்ட் போட்டோம் அப்படின்னு நினைக்காதீங்க. யூடியூப்க்கு தெரியும் இது காப்பிரைட்டட் கண்டென்ட் அப்படின்னு. ஸோ நீங்கள் மற்றவங்கள மாதிரி போட்டாலுமே கொஞ்சம் ஜஸ்ட் மாடிஃபை பண்ணி போடுங்க. ஜஸ்ட் உங்களுடைய ஓன் வாய்ஸ் வித் ஓன் ஃபேஸ் யுவர் வாய்ஸ், இது ரெண்டுமே இருக்கணும். சரிங்களா? ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய சப்ஸ்கிரைபர், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நான் அவேர்னஸ் வீடியோ கொடுத்துட்டே இருக்கேன். அது மட்டும் இல்லை, இது போல் பல்வேறு வீடியோக்கள் நம்மளுடைய சேனலில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.